சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு வீரம்மா கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா கிரேசி ஒய்ஃப் அப்படின்ற ஒரு ஹாரர் கேம் தான். அது ஈஸி மோடில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உள்ளே வந்தாச்சு. டே ஒன்று ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ இவங்க ஏஞ்சி வெளியே போகலாங்க. ஸோ இங்கே வேறு தப்பிக்கணும். அதனாலடா ஃபஸ்ட்டு சரி என்னங்க நம்மளே இந்த பேஸ்மெண்ட்டில் படுக்க விட்டுருக்கானுங்க. ஆனால் பாருங்க கிராணி அடிச்சு கிராணி கூட ரூமில் அடிச்சு வச்சுக்கோங்க. இது என்னங்க நம்ம பேஸ்மெண்ட்டில் அடிச்சு வச்சுருக்கு. அது வேறு அப்போ தான் போயிட்டுருக்கு. நல்ல வேலை அடிக்க மாட்டாமல் இருக்கும் சில ப்ளீஸ். இட்ஸ் ஓகே. வேலை பற்றி எங்கேயோ போயிட்டுருக்கா. வருவாளா வரமாட்டாளா, போகலாமா இல்லையோ நிற்கிறா. சில ப்ளீஸ் பார்த்துடா துரத்துறாங்க. ஓடு 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 ஓடு. கையில் சிக்கணுன்னா கைமானா. ஐயோ என்னங்க இப்படி துரத்துறா. ஸோ அதை ஓடிடுவோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து போட்டிருப்பேன். அந்த இன்ட்ரடக்ஷன் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் நல்லா இருக்குன்னா ஸோ ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோவே போடாமல் இருக்கனால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. நிறைய வியூஸும் போயிருந்துச்சு. ஸோ ஏன் வந்து வீடியோ போடல, எடிட்டிங் பண்ணியிருந்துச்சு ப்ளீஸ். ஸோ அதுலேயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், எடிட்டிங் பண்ணேன், தெர்மல் வச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அது என் ஃபேஸ் கேமரா வச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் எப்படி சொல்கிறது, எடிட்டிங்லாம் அவ்வளோ பண்ணலை. அதாவது எடிட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டால் சரிப்பட்டு வராது. நம்ம வீக்லி ஒன்று போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எடிட்டிங் பண்ணால் ஃபேஸ் கேமரா வந்து வைக்க முடியாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து நான் எடிட்டிங் வந்து வைக்கலை. இப்போ பாருங்க அவள் துரத்துறா. ஸோ நம்ம வந்து வேகமாக ஓடிட்டு போய் க்ரோபார் எடுத்துருவோம். ஆனால் தான் வீக்கு ஒன்று போடுறேன். எல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து எடிட்டிங் பண்ணிட்டோம்னா அதான் நம்ம கொஞ்சம் இடத்த கட் பண்ணிடணும். ஓகேவா? அதனால் இப்போ நான் சும்மா நிற்கிற மாதிரி அந்த டைமில் நான் பேசுவேன். ஓகேவா? நீங்கள் அதாவது இப்போ வந்து நான் எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வீக்லி ஒன்று போடுறேன். இல்லை நான் டெய்லியெல்லாம் போடுவேன். சரி ஓகே. இப்போ வேறு இன்னும் வரலை. நம்ம எடிட்டிங் கதையை ஒரு ஓரமாக விட்டுவோம். என்ன இன்னும் வரவே இல்லை. இது சொல்ல வீச வருவாளா வரமாட்டாளா, வரலன்னா சொல்லிட்டு போயிடுறேன்டா. ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? எனக்கு வேறு பயமாக இருக்குது. போகலாமா வேண்டாமான்ற மாதிரி. சரி போகலாமா? இல்லை சில ப்ளீஸ் வேண்டான்னு தோணுது. அவள் வேறு எதிர்க்க வந்துட்டாங்கன்னா நம்ம ஓடி தப்பிக்க முடியாது. அதுவும் எதிர்க்க வந்தது கூட ஓடிடலாங்க இந்த சைடு. அப்படின்னா சைடில் வந்துட்டானா கண்டிப்பாக தப்பிக்க வாய்ப்பே இல்லை. கதை கந்தலாயிடும். ஸோ நம்ம செஞ்சு நிற்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பார்த்தா 2 எஸ்கேப் இருக்குது சில ப்ளீஸ். மெயின் டோர் எஸ்கேப்பு, அதுக்கப்புறம் கார் எஸ்கேப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஸ்கேப் ஆனால் மெயின் டோர் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு வெறும் சிம்பிள், வெறும் 4 பொருள் தாங்க. நம்ம கிராணி கடை வீடு மாதிரிலாம் இல்லை, வெறும் 4 பொருள் தான். அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா போயிடலாங்க. ஆனால் இவ இருக்கனால கண்டே பிடிக்க முடியல. பாருங்கள் 2வது பொருள் கச்சிச்சு. நான் கையில் வச்சுருக்கு குரோபார் ஓடு போடுது. இப்போ 2வது பொருள் இந்த செயின் கட்டர், 3வது டோர் கீ, 4வது இந்த பாஸ்போர்டு. அவ்வளோதாங்க, சிம்பிள். பட் ஆனால் முடிக்க முடியல நம்மளால. ஈஸி மோட்லேயே கஷ்டமாக தான் இருக்கு அவகிட்ட. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. சரி என்னது கேட்டா என்னடா உளறீங்க? சரி என்ன கருமமும் நமக்கு தெரியல சில குட்டீஸ். சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி கார் எஸ்கேப்பில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம டோர் எஸ்கேப்பை பார்ப்போம். டார்க் டிசப்ஷன் வேறு நம்ம போகணும் தரக்கூடிய. நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் போட்டோம், எஸ்கேப் மாதிரி போடல. எனக்கு என்ன பிரச்சனை, பிசி வெர்ஷனாக மொபைல் வெர்ஷனில் தான் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிசி வெர்ஷன்லாச்சும் ஒரு 5 லைஃப் இல்லை ரேங்க் மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தா வெறும் எஸ் ரேங்க் மட்டும்தான் இருக்குது. அதுவும் வெறும் 4 லைஃப் தான். திருப்பி தோற்றுனா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். அதுக்கு தாங்க நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இல்லை நான் வந்து கண்ணை மூட்டை போட்டுருவேன்.
அந்த குரங்குங்க வேறு துரத்திட்டே வருதான். எனக்கு வந்து மேஸில் வந்து எந்த பக்கம் போனாலும் பின்னாடி இந்த குரங்குங்க துரத்து தான் இருக்குது. எல்லா பக்கமும் குரங்கு வந்து சுற்றி போடுற மாதிரியே ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகிருக்கு சில ப்ளீஸ். ஸோ அதுலேயே வந்து நான் கரெக்டாக விளையாடுறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சரி ஓகே, இன்னும் வரல சில ப்ளீஸ். அவள் வந்தாலும் பார்த்துக்கலாம். அவள் ஒரு வேளை வரமாட்டாளா? பேசாமல் நம்ம வெளியே போயிடலாமாங்க? இப்படி உட்காந்தா என்ன ஆகுது? பேசாமல் வெளியே போயிடுவோங்க. என்ன ஓகே, இங்கே பொருள்லாம் இருக்கும் பார்ப்போம். ஏன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் இருக்கும் சொல்ல ப்ளீஸ். ஸோ நம்ம வந்து இந்த பாஸ்போர்ட் வந்து எடுக்கணும். அது வந்து பாஸ்வேர்டு வந்து இங்கே தான் பாஸ்வேர்டு. சரி ஓகே, அந்த பாஸ்வேர்ட் கார்டு வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்துடணும். பட் ஆனால் என்ன பயம், வேறு வருவாள் வரமாட்டாளா? ஏன்டி எங்கிட்டே இருக்கிற மேலே போயிட்டா நினைக்கிறேன் சில ப்ளீஸ். சரி ஓகே, நம்ம தைரியத்தை வர வச்சுட்டு நிற்போம். எங்க பின்னாடி எதுவும் நியூஸ் கேட்குது நினச்சேன்டா. க்ளோஸுங்க க்ளோஸ். அடி பாவி கிளவி பின்னாடி வந்து அடிக்கிற. ஏங்க நான் அப்போவே நினச்சேன் பின்னாடி போய் வருவான்னு எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் ப்ளீஸ். ஓகே, இப்போ வேறு நம்ம க்ரோபார் வேறு அங்கே வேறு கீழே போட்டுமே. எங்கே க்ரோபார் உட்காரு எங்கடா இருக்க க்ரோபார் பார்த்து. அப்பா கிடச்சிச்சுங்க. ஸோ வரலை. அதுக்கு முன்னாடி இந்த பிளாங்க்லாம் எடுத்து விட்டுடலான்னு தோணுது. போகலாமா? இல்லை வெயிட் பண்ணுவோங்க. பாருங்கள் வரலன்னு சொன்னேன். எவ்வளோ கிட்டே இருந்திருக்கா பார்த்தீங்களா சில ப்ளீஸ். ஏன்னா நான் அந்த பிளாங்க் எடுக்க போயிருந்தா இந்த பக்கம் ஒன்று சப்புன்னு அடிச்சிருப்பான். ஸோ நல்ல வேலை தப்பிச்சிட்டோங்க. சரி ஓகே, எப்போதுமே வந்து இதை எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்றா கைக்குள்ள. அவ்வளோதாங்க, பிளாங்க் எடுத்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வேறு மேலே போயிருக்கா. மேலே தான் தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேங்க டோர் கீஸ். ஓகே, நம்ம பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சோனாலே அதை போய் போட்டுடலாங்க. இப்போ உருப்படியே போய் நான் ஒரு வேலை தான் செஞ்சுருக்கேன். இல்லை பேசாமல் போய் நம்ம செயின் கட்டு எடுத்துருவோங்க. இப்போ வரான்லாம் வெயிட் பண்ண முடியாது. பேசாமல் போய் செயின் கட்டுறையாச்சும் எடுத்துடலாம். ஏன்னா பாஸ்வேர்டு கூட மொத்தமாக தேடிக்கலாம். ஏன்னா செயின் கட் வந்து கண்ணு முன்னாடியே கிடச்சிச்சு. இப்போ விட்டோம்னா அதுக்கப்புறம் சேஸ் பண்ண நமக்கு வந்து இடமும் நடந்துடும். ஸோ இப்படியே கையோடு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஆள் வரமாட்டாளா? ஏன்னா போன வாட்டி மாதிரி நான் அடி வாங்க மாட்டேன். இங்கேயே நிற்கிறேங்க. போன இந்த கிச்சனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் தான் அடி வாங்கினேன். இந்த வாட்டி நான் அடியே வாங்க மாட்டேன்டா. நான் இங்கேயே நிற்கிறேன். அப்படி இந்த அந்த கபோர்டில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அடா பாவீங்களே. இந்த பக்கம் சரி போவோம். அவள் எங்கே இருக்கான்னு தெரிய வேணாமா? இங்கேயே நிற்போம். கிச்சனில் நிற்கலாம். அங்கே போனாட்டி அங்கே போய் நின்று நல்லா அடி வாங்கினேன். இந்த வாட்டி கிச்சன்லேயே நிற்போம். என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். என்னங்க இவ்வளோ நேரம் காணும். ஸோ இனி ஆயிடுச்சு. லைக் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல்லைக்கனை தட்டி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கமானி போய் லைக் பண்ணுறேங்க. ஐயோ என்னங்க வராளா வரமாட்டாளா? எங்கடி இருக்க ஃப்ரூட்ஸ் வேறு கேட்க மாட்டீங்க ப்ளீஸ். பேயாக இருப்பான்னு தோணுது. ஏன்னா ஃப்ரூட்ஸுக்கு கேட்கல. இதே நம்ம கிராணி கேள்வி பார்த்தா ஃப்ரூட்ஸ் செம்மையாக கேட்கும். இந்த கேமில் நம்ம ஃபுட் ஸ்டெப்ஸ் எனக்கு கேட்கல. நம்ம நடக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் கேட்குது. எல்லாம் நடக்குது எங்கள் வீட்டில். ஏன் ஆண்டி சீக்கிரம் வந்து தொலை. எனக்கு ரொம்ப கடுப்பாச்சார ப்ளீஸ். பேசாமல் அவள் எங்கெங்க இருக்கா? இதோ வந்துட்டாங்க. நல்ல வேலை போயிருந்தேன்னா அப்படி சொப்புன்னு வாங்கியிருப்பேன். ஐயோ வராளே ஓடு. ஐயோ கைப்புள்ள ஓடு. திடீர்னு எழுந்துச்சு பயந்துட்டேன். சீக்கிரம் ஓடு, பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ இதை தொல்லை தாங்க முடியலையே. இவ வேறு கேப்பே விடாமல் துரத்திட்டு இருக்கா சில ப்ளீஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து 8:30க்கு வந்து வீடியோ வரும் வீக்லி. ஸோ இதை பாருங்க. ஓகே, அப்படி ஒரு ப்ரெசன்ட் அது வந்து அட்டனன்ஸ் போட்டிருக்கு. ஐயோ வந்துட்டாலே போ. அப்பா இப்போ தான் சில ப்ளீஸ் நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே, அவள் வேறு கீழே வருவா. இன்னொரு வாட்டி அடி வாங்கினா நம்ம இன்னொரு வேலை செய்ய முடியுமோ தெரியலையே. அண்ட் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து நான் கரெக்ட் வந்து 8:30 போட்டுருவேன். அதை வந்து பாருங்கள். அண்டு நம்ம ஃபேஸ் கேமரா வீடியோ அண்ட் வீடியோ எடிட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வேறு இப்போ போகலாமா வேண்டாமாடா? ஏன்னா இந்த இடத்துக்கு தானே எனக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா
இந்த இடத்த நம்ம வெளியே போய் வச்சுக்குள்ள இந்த சைடில் வந்து அடிப்பா, நேராக வந்து அடிப்பா. ஸோ அதுலேயே கன்ஃபியூஷன் ஆகுது சில ப்ளீஸ். எப்போங்க வரப்போகிறா இவ, எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணும், சீக்கிரம் வாடி. பேசாமல் சத்தத்தை போடலாமா? வேணாங்க, நம்ம கீழே போனால் திருப்பி எடுக்க முடியாது. நம்ம பேசாமல் போயிடலாம், போய் பார்ப்போம் அவன் எங்கே இருக்கான்னு. அவன் மேலே தான் சுற்றிட்டுமான்னு நினைக்கிறேன் சார் ப்ளீஸ். இல்லை பேசாமல் மேலேயே போவோம். ஐயோ வந்துட்டாங்க, நல்ல வேலை. கொஞ்சம் விட்டு இருந்தானே பல்லான்னு ஒன்று வச்சுருப்பா கண்ணத்தில். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோ அந்த பக்கம் போனது ப்ளீஸ், முட்டு சந்தோஷம் அந்த வழியாக நம்ம போயிடலாம். அப்படியே கொஞ்சம் போ, நல்ல வேலை சொல்லி கொடுத்துட்டான். வர அவசரப்பட்டு மேலே ஏட் போயிட்டுனா அவ்வளோதான், கதை முடிஞ்சிருக்கும். சரி ஓகே, அவன் வேறு நிற்கிறாளே, ஒளிஞ்சுப்போங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி அடி வாங்கிட்டுருக்கோம், திருப்பி நம்மளால் அடி வாங்க முடியாது. சரி ஹைட் ஆயாச்சு, அப்பாடா வெளியே வந்துட்டோம். சரி அவள் போயிட்டான்னு நினைக்கிறேன் சார் ப்ளீஸ். நம்ம ரைட்டு வர வச்சுட்டு போவோமா? பார்ப்போமே என்னதான் நடக்க போகுதுன்னு. இருக்காளா? எனக்கு இந்த பக்கமும் பயமாக தாங்க இருக்குது. இந்த பக்கம் போனாலும் அவன் வர மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே அவளை காணும். ஸோ நம்ம செயின் கட்டு வந்து கட் பண்ணிடுவோம், அவ்வளோதாங்க. நம்ம இன்னொரு வேலையை முடிச்சாச்சு. ஸோ இப்போ இன்னொரு வேலையான நம்ம இந்த பாஸ்போர்ட்டில் தேடணும். அது வேறு இந்த வீட்டில் இந்த அந்த என்னது கிச்சன் ட்ராயரில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இவன் எங்கே இருக்கான்னு ஒரு செக்கப் பண்ணணும். ஏன்னா திடீர்னு வந்து அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கும் சில ப்ளீஸ். ஓகே அண்ட் இனியார் லைக் பண்ணாமல் மறக்காம லைக்கை போட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காகவாச்சும் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகே, அவள் வரல சில ப்ளீஸ். நம்ம பேசாமல் போய் எடுப்போம். நல்ல வேலை உஷாராக வந்தாங்க. நான் பாட்டு போனதுக்கப்புறம் வந்தானே அடிச்சிருப்பா பின்னாடிந்து. நல்ல வேலை, அடி பாவி எவ்வளோலாம் நின்றுடி. அப்போ வரதை விட்டு இப்போ நான் போனதுக்கப்புறமா வரா சார் ப்ளீஸ். வெயிட்டேருந்து ஒரே ரோதனையாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வேகமாக ஓடிடுவோம். வேறு பின்னாடி துரத்திட்டே வரா. சரி இங்கேயே பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கப் போடுவையோ. இது வேறு திறக்க வேறு வர மாட்டேங்குது. இந்த பக்கம் இல்லை, இங்கேயும் இல்லை. ரெண்டாவது இப்படி சோதிக்கிறீங்க. சரி ஓகே, உட்காந்து இது உள்ளே வச்சுருக்கான் பார்ப்போம். இங்கே ஐயோ பார்த்துட்டா சில ப்ளீஸ். ரெண்டு பக்கமும் இல்லை. ஐயோ பூச்சி. நல்ல வேலை ஓட்ட வெளியே நான் குதிச்சேன், இல்லைன்னா அட்டி வாங்கியிருப்பேன். நல்ல வேலை சில ப்ளீஸ். ஏதோ நம்ம தப்பிச்சிருக்கோம் கடவுள் புண்ணியத்தில். ஆனால் இங்கே ஓப்பன் பண்ணிட்டு போன வாட்டியே. ஸோ இங்கே எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம இங்கே போட பாஸ்வேர்டு. ஐயோ அவளை காணலை, அவள் வருவாளா? சரி சில ப்ளீஸ் வரமாட்டேங்க. இந்த பாஸ்வேர்டு எடுத்துடலாம். ஏன்னா இப்போ விட்டோன்னு அப்புறம் எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவள் திருப்பி துரத்துவா. இதோ வந்துட்டா பாருங்க. அடி ப்ளீஸ் சுற்றி போட்டு வர சொல்லு ப்ளீஸ். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம வெளியே போனால் அடி வாங்கிப்போம். ஸோ அது கேர்ஃபுல்லாகவே பண்ணுவோம் சொல்லு ப்ளீஸ். போச்சு பார்க்குறாளா? இல்லை சொல்லு ப்ளீஸ். அவள் பார்க்கல, அப்படியே நிற்கிறா. நம்ம அப்படி ஒளிஞ்சிக்கலாமா? எவ்வளோ இடத்துக்கும் இடம் கிடையாது. அவள் வேறு அப்படி எதனா பார்த்துட்ருக்கா. போயிட்டே சொல்லு ப்ளீஸ். நல்ல வேலை. அப்போ அவள் வேலை மேலே ஏறி போயிட்டாளா? இப்போ நம்ம இந்த பாஸ்வேர்டு தூக்கிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது கேம் பிளேவே. ஏன்னா நமக்கு அந்த கீ கிடச்சின்னா போதும், தப்பிச்சு ஓடுங்கடா, கொடுத்துருங்கடா அந்த கீயை. அந்த பாஸ்வேர்டு போட்டாச்சு. இதுக்கு மேலே அந்த பாஸ்வேர்டு நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ அந்த கீ எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் ப்ளீஸ் கொடுத்துருங்கடா, நான் போயிருந்தனால தேடலாம் முடியாதுடா. இது தொல்லை தாங்க முடியல. 3 பொருளை ஈஸியாக கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4வது பொருளுக்கு என்னம்மா அழிவிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி வாங்க, ஏதோ செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஏதோ ஹாலிடேஸ்ன்னு தெரியும் இதை போட்டேன். இது இவ்வளோ டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்குது. ஓகே சலோ ப்ளீஸ். நான் வந்து என்ன சொல்லணுன்னா, நான் வந்து டியூஸ்டே அப்ளை பண்ண கொடுத்துருவேன். நீங்கள் வந்து வெனஸ்டே போய் பாருங்க. நல்ல வேலை முடிஞ்சனா. சரி ஓகே, அவள் கீழே போயிட்டா. நம்ம இந்த கேப் யூஸ் பண்ணி மேலே போயிடுவோம். சில ப்ளீஸ். அவள் நிற்கிறாள், அவள் நிற்கிறா. வேணாங்க
மேலே போகணும். திடீர்னு யூட்டன் போட்டானா துரத்த ஆரம்பிச்சிடா, நமக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம இதை நீ போயிட்டாளா, இப்போ தாங்க எனக்கு உசுரே வருது. சரி ஓகே, இப்போ நம்ம வேகமாக போயிட்டு இந்த ட்ராயர்லாம் தேடணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூம் ட்ராயரில் தேடிடுவோம் சொல்ல ப்ளீஸ். ஏன்னா அந்த ட்ராயர் அப்புறமா தேடிக்கலாம். ஓகே, இங்கே என்னங்க இது ஒன்றுமே இல்லை. சரி கதவு சாத்திக்குவோம். ஏன்னா திடீர்னு வந்து அடிப்பா பின்னாடி வந்து. அவள் கதவு சார் சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம வந்து இதை கேஃபில் ஆகிடலாம். பட் ஆனால் இங்கே எதுவுமே இல்லைங்க. உருப்படியாக ஒரு பொருள் கூட இல்லைடா இந்த வீட்டில். சரி இங்கே தேடுவோம். ஒரு சாவியை கேட்குறோம், கொடுத்துட்டிங்கன்னா போயிடுவேன்டா. ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க? கொடுத்துருங்கடா, நான் போயிடுறேன்டா. தர மாதிரி இல்லை செலவு ப்ளீஸ், நல்லா தெரியுது. சரி அவள் வேறு வரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கிதுக்கு ட்ராயில் போய் பார்த்துடலாமா? சரி இப்போ பார்ப்போங்க அப்படின்னு தான் இருக்குங்க. இருங்க, இது வேறு உட்காந்து திறக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. அவள் வேறு அதுக்குள்ளே வந்துடுவாளோ எனக்கு பயம். டேப்பு எவனுக்குடா வேணும் இந்த டேப்பு? ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க? எனக்கு சாவியை கொடுங்கடா, நான் போயிடுறேன்டா. அதுக்கு மேலே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். கொடுத்தோன்னு தொலைய மாட்டேங்கிறானுங்க. சரி ஐயோ பார்த்துச்சுங்க. நல்ல வேலை அந்த ட்ராயிங் நான் திறக்க போயிருப்பேன். நல்ல வேலை சைடில் பார்த்தேன், இல்லைன்னா நான் வாங்கியிருப்பேங்க அடி. இது வேறு நம்மளை துரத்திட்டே இருக்குங்க. கிராணி கிளவியே பரவாயில்ல போல இருக்கே இதுக்கு. என் கடவுளே, கிராணி கிளவியே கொஞ்ச நேரம் தோற்றோம், அதுக்கப்புறம் விட்டோம். இது என்னங்க கேப்பே விடாமல் தோற்றினுக்குது. இது பார்க்க எனக்கு ஈஸி மோட் மாதிரி ஃபீல் ஆகுது சார் ப்ளீஸ். இந்த ஆர்டர் எக்ஸ்ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஈஸி மோட் மாதிரி எனக்கு தெரியல ஈஸி மோடு. ஏன்னா நான் கிராணி வீட்டில் கூட இந்த அளவு நான் ஓடினதில்லை. இல்லை நீ இப்படி ஓட வைக்கிறா, கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஈஸி மோட் மாதிரியே இல்லை. ஏன்னா ஈஸி மோடில் எவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் பண்ணலாம் தெரியுமா? ஆனால் இவன் நம்மளை துரத்திட்டே இருக்கா, இப்போ பார்த்தா பார்த்துட்டே இருக்க சார் ப்ளீஸ். சரி நம்ம இங்கே வந்து ஒளிஞ்சிட்டோம். சரி இங்கே வந்து நின்றுட்டோம், வளர்றேன் பாருங்க. இப்போ மேலே போகணும், வருவாளா? சரி வரமாட்டான்னு நம்பி போவோமா? ஐயோ பார்த்துட்டாங்க, நல்ல வேலை. ஐயோ ஓடு 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 ஓடு. அவள் கையில் சிக்காமல் ஓடு. இந்த கைப்பில்லை சிக்கணுன்னா இன்னொரு அடி வைப்பா. அந்த தோசைகள் அப்படின்னு தான் எனக்கு சில குடி என்ன இருக்குன்னே தெரில. அப்படி சொல்கிறது, அந்த தோசைகளை அடித்தாலே நம்மைக்கு போட்டு வந்துடும். அது எப்படின்னாலும் எனக்கும் தெரியல. சரி இருங்க, நம்ம பேசாமல் இங்கே காராண்டே ஒளிவோங்க. காராண்டை கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா போகலான்னு தோணுது. இது வரைக்கும் நான் விளையாண்ட ஹாரர் கேமில் இந்த அளவு நான் பயந்ததில்லை. அந்த ராட் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் இந்த அளவு பயந்ததில்லை சொல்ல ப்ளீஸ். ஏன்னா இந்த அளவு கூட நான் ஓடினது கிடையாது. இந்த கேமில் தான் ஒரு தான் துரத்துறா சொல்ல ப்ளீஸ். பட் ஆனால் அவள் பயங்கரமாக துரத்துறா. என்ன செய்யுது? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுறது? பேசாமல் நகர்ந்து போய் பார்ப்போம்மா. இன்னும் கொஞ்சம் இப்படியே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவள் வருவாளா? உட்காந்து போங்க. இதுதான் நம்மளை வெயிட் பண்ணுவோம். பேசாமல் போய் பார்க்கலாமா? பேசாமல் போய் பார்த்தெல்லாம் தோணுச்சு குட்டீஸ். எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உட்காந்துக்குது. அவள் வரவே இல்லைங்க. அவள் இருக்காளா இல்லையா அந்த கேமில்? பயமாக இருக்குது. சைட்டில் இல்லை எதுக்கு வந்து அடிச்சிட்டானே என்னங்க பண்ணுறது? பேசாமல் உட்காரலாமா? இல்லை போய் பார்ப்போம்மா. என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏண்டி எங்கடியே இருக்கு நீ? இவன் மேலே கீழே இருக்கு, நான் பார்க்கணும். நீ கீழே வந்துட்டா நான் மேலே போயிடுவேன். முடியல சில குட்டீஸ், இவளோட பெரிய தொல்லையாக போச்சு. எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துக்குது. சரி பேசாமல் போய் பார்ப்போம் சில குட்டீஸ், நான் தான் பண்ணுறான்னு. எவ்வளோ நேரம் தான் இப்படி சும்மா உட்காந்துக்குது.
இங்கே வந்தாச்சு. இங்கே ஏதான் சொல்லக்கூடிய மோஸ்ட்லி வரது. நான் விட்டு தப்பிக்கிறது இந்த பெஞ்சு தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம இருக்க ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற நம்ம தப்பிச்சிடலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்க கதை கந்தலி. சரி ஓகே, அவள் வராளா என்னங்க வர மாதிரியே தெரில. சீக்கிரம் வந்து தொலைடி. அவன் வந்துட்டாங்க, நல்ல வேலை நிற்கிறா. அடி பார்த்துட்டாங்க. ஓடு 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 ஓடு. மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப் வச்சு வச்சுருக்கா சொல்லக்கூடிய. நானா இப்படி அடிக்கல. நீங்களே என் ஃபேஸை பார்த்துருப்பீங்க. மேக்கப்பே நான் அடிக்கலை, ஓகேவா? அப்படி இருக்கும்போது என் மூஞ்சி ஃபுல்லாக வச்சு வச்சுன்னுக்குறா. கடவுளே. ஆனால் இந்த கிராஃபிக்ஸ் அப்போ தான் வந்து ஐலாண்ட் போட்டிருக்குமா தெரியும். பட் ஆனால் ஐலாண்ட் போடலை. அதான் இதில் இருக்க மெயினான ஒரு உண்மையே. சரி ஓகே, இங்கே வந்து ஹைட் ஆயாச்சு. வேறு வருவாலாம் தெரியலையே. அவள் வேறு பார்த்தோன்னே துரத்துறாங்க. சரி, ஸ்டார்டிங்கில் பார்க்காத மாதிரியே நடிச்சா. இப்போ என்ன பார்த்தோன்னே துரத்துறா. அப்படி இந்த ட்ராயிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்கக்கூட விட மாட்டேங்கிற சில குட்டீஸ். பேசாமல் அவளை காணுங்க. அவள் கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன் துரத்திட்டே. சரி, என்ன பண்ணுவோம், இந்த ட்ராயிங்கில் அப்படி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. அடா பாருங்க. ஓகே, இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது. பட் இந்த ட்ராயர் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே படிக்கிட்டே இருக்கா. ஸோ வந்துட்டான்னா அவ்வளோதான். அதுக்குன்னே நான் உட்காராமல் நின்றுனே தேடி நிற்கிறேன். ஏன்னா எங்கே உட்காந்தா வந்துடுவாளோன்னு. அவள் வரலா. ஸோ கொஞ்சம் உட்காந்தான் தேடணும். ஆனால் வந்துட்டான்னு என்னங்க பண்ணுறது? ஏடா உட்காரத்துக்கு ஆய்ப்புறமாக சிம்பிள் கொடுத்து வச்சுருக்கீங்க. சரி ஓகே, நம்ம இப்படியே தேடி பார்ப்போம். வரலாமா? வரலையா? நம்மளே கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டேன் சில குடிஸ். ஏன்னா திடீர்னு நான் வந்துட்டேன்னா அவ்வளோதான். இப்போதைக்கு மியூசிக்லாம் எதுவும் கேட்கல. ஸோ அப்படியே போடு டோர்க்கிங்க. சரி வரல. டோர்க்கி ஏறா. ஐயோ கை வேறு. ஐயோ உட்காரப்பான்னு சொல்லுதே. சிப்போ ஓகே, டோர்க்கி பார்த்துட்டாங்க, நல்ல வேலை. ஐயோ ஓடுறா கைப்பில்லை. ஓடு. ஐயோ அடி வாங்க போகிறேன். எங்க அவளை பார்த்த சக்தி பின்னாடி போக முடியாமல் போயிட்டேன். நானே டே 3க்கு வந்துட்டேன். என்னடி இது? எனக்கு பொறுமையே இல்லை சில ப்ளீஸ். நிஜமாக சொல்ல, பொறுமை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதுலேயே சப்புன்னு அடி வாங்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக விளையாடுங்க சில ப்ளீஸ். அப்போ தான் தப்பிக்க முடியும். என்ன மாதிரியே நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று நான் 2 பக்கம் வாங்கிடுவீங்க. ஐயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேங்க. நான் மியூசிக் வேறு காதில் கேட்குது. ஸோ இப்போ நம்ம தேடுறதுலாம் நேரம் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து வேகமாக போயிட்டு நம்ம பார்த்துட்டு அந்த இடத்த. சரி இப்போ நம்ம போவோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த கீ எடுத்துன்னு வரணும். அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குன்னா. சீக்கிரம் ஏறுறா, வந்துட போகிறா. படம் எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு போய் இந்த கதவுல வைக்க தானேங்க கஷ்டம். சரி இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம் வராலான்னு. ஏன்னா திடீர்னு கீழே இருந்தாலும் நம்மளை அப்போலாம் அடித்து டே 4 காமிச்சிடுவா. ஸோ நமக்கு அந்த பிரச்சனை நம்ம இருக்காளான்னு ஒரு செக்கப் போட்டு நம்ம போகலாம் கீழே. அப்படின்னு அப்படியே லைக் நம்மளுக்கே லைக்கை போட்டு பாருங்கள். அண்ட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னங்க வராலாம் இல்லையா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேசாமல் சத்தத்தை போடுவோம். வேணாம் சில தான் கஷ்டப்பட்டு எடுத்தேன். திருப்பி சத்தத்தை போட்டு திருப்பி நான் கஷ்டப்பட்டு எடுக்க முடியாது. ஸோ சத்தத்தை போடாமே இருப்போம். பேசாமல் சத்தத்தை போட்டு தான் பார்ப்போமே. சொல்லி சத்தத்தை போட்டாச்சு. அவளை காணோம். ஒரு வேளை கீழே வந்து அட்டாக் பண்ணணும்னு இருக்காளா? தெரியல. அவன் கீழே பார்த்து சொல்லு ப்ளீஸ். ஸோ அவள் கண்டிப்பாக இங்கே மேலே வருவான்னு தோணுது. என்னடா இன்னும் மேலே வரல? நியூஸையே முடிஞ்சிச்சு. அடா பாவியப்பா, அவள் பார்த்துட்டா மேலே வரலையா? அடா பாவிங்களா,
ஏங்க இதை நம்ம கிராணி கிளவியே பரவாயில்ல போல இருக்கு. சரி ப்ளீஸ் நம்ம கிராணி கிளவியாச்சும் நம்ம மேலே இருந்தோம்னா பார்த்துட்டு வேணும்னு வெறி கொண்டு தோற்றோம். இது என்னங்க வெறும் மியூசிக் தான் வந்துச்சு, ஆன்னு கத்திட்டு போயிடுச்சு. ஐயோ முடியலங்க, போச்சு. இப்போ அது வேறு அப்படிக்கா தான் போயிட்டுருக்கா. நல்ல வேலை இறங்கலை. இறங்கி நான் பாட்டு உருட்டாம்போக்கில் இறங்கிட்டு என்னங்க ஆகிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி ஓகே, நான் நீங்கள் லைக் பண்ண மறக்காம லைக் போட்டு பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாட நமக்கு தான் தெரியும். ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேம் ப்ளே வந்து வச்சுருந்தேன், அது மோஸ்ட்லாக போடல. டே 1 ஸ்டாப் பண்ணிட்டேங்கன்னா அது கொஞ்சம் பக்காக இருந்துச்சு. இப்போ எப்படி நல்லா விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ போல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே வரத்துக்குள்ளே நம்ம வந்து டப்புன்னு இந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும். கொஞ்சம் ஒஞ்சி போங்க, வரலா. நல்ல வேலை போயிட்டா. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சில குட்டீஸ் எங்கெங்க போகணும் இந்த சாவியை? எனக்கு வேறு நான் ஃபஸ்ட்டு விளையாட எனக்கு மறந்துடுச்சு. என் பயமாக இருக்கே, அவள் வந்துட்டான்னு என்ன பண்ணுறது? துரத்துலாம் நல்லா காதில் கேட்குது. நல்ல வேலை ஒரு வேலை இறங்கி வந்துட்டேன். வேறு ஆன்னு கத்திட்டு போயிட்டா. போட்டோம் சரி. இப்போ நம்ம வந்துட்டேன். ஐயோ திருப்பி ஒரே ஒளியிடம் பாடு. இப்போ வேகமாக மேலே இருப்போம். சில ப்ளீஸ் அப்பா முடியலங்க, நான் நிஜமாக முடியல. இங்கே அடா பாவி. ஓகேங்க, இதோட கேம் ப்ளே வந்து முடியுது. இந்த கேம் ப்ளே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ ஆல்.